வளமுடன் வாழ்களுமுடன் குரு வாழ்க குருவே துணை. இப்போ நம்மெல்லாம் ஜோதிடராக இருக்கிறோம். ஜோதிடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்கலாம்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக ஜோதிடராக இருக்கிறவங்க மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் வாஸ்துவில் சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் எந்த குருமார்கிட்டையும் படிக்காமல் என்னுடைய லக்னம் தனுசு லக்னம், 2ஆம் அதிபதி சனி பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ சனி பகவான் மேசத்தில் என்ன ஆவார்? அப்போ எப்படி நீ வாசு சொல்கிற அப்படின்னு. ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடி குருநாதர் உட்காந்துருக்காரு, இவர் மாதிரியே பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் வராது. அவருடைய ஸ்லாங்கு திண்டுக்கல் ஸ்லாங்கில் பேசுகிறது கொஞ்சம் சூராசியமாக இருக்கும். அவர் பேசும்போது தான் அது வரும். ஆனால் அவரை காப்பி அடிக்கணும், அவரை ஜெராக்ஸ் மாதிரி ஆகணும்னா முடியறதில்ல. அப்போது வாஸ்துவில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வாஸ்துபடியே வீடு அமையுமா அப்படின்னா வாஸ்துபடியே வீடு அமையறதில்லை. சரி, அப்படியே தோஷம் இருக்கிற பக்கம் எல்லாம் எல்லாரும் சிறப்பாக இல்லாமல் இருக்கிறாங்களான்னா அப்படியும் இல்லை. தென்மேற்கில் ஒரு கதவு அல்லது அதனுடைய வாயில்கள் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பொதுவாக கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த தென்மேற்கை நாம் 8ஆம் பாவமாக தான் எப்பவுமே எடுத்துக்கிறோம். ஆனால் காலபுருஷ தத்துவத்தை இணைச்சு வாஸ்துவில் பலன் சொன்னாலும் அல்லது ஜோதிடத்தில் காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை காரகங்கள், அப்போ 12 கட்டத்தில் ஏகப்பட்ட காரகங்கள் இருக்குதுன்றது தான் நிதர்சனம். இதையெல்லாம் எல்லாத்தையும் எடுக்கிறோமானா நம்ம எடுக்கிறது இல்லை. அப்போ நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் என்றதிலிருந்து ஆண் ராசி பெண் ராசியில் இருந்து தாது மூலம் ஜீவன் என்ற அமைப்பில் இருந்து அர்த்த கர்ம காம மோட்சம் என்ற அமைப்புகளில் இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ அடிப்படை கிரக காரகங்கள், பாவக காரகங்கள், கிரக உறவுகள், பாவக உறவுகள், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு 108 ரூலே இல்லாமல் இந்த அடிப்படையான காரகங்களை மட்டும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் நான். எல்லா ரூலையும் வச்சுக்கல. அப்போ நம்ம பாலாயெல்லாம் சொல்கிற மாதிரி கட்டத்தை எடுத்து வச்சோம், புக்கை விரிச்சாச்சு, கஸ்டமர் முன்னாடி உட்காந்துருக்காரு, எதையாவது பலன் சொல்லணுமே அப்படின்னா நம்ம எடுத்து வச்ச முதல்ல மேடை பேசும்போது சுவரிங் வர்ற மாதிரி கிளைண்ட் முன்னாடி உட்காந்துட்டு நம்ம நினைக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஆனால் ஏதோ ஒரு விஷயம், இப்போ ஐயா சொன்னார், இப்போ அந்த அவர் பேர் சரியாக வரல, சங்கர்ன்றது மாதிரி மட்டும் மனசில் பாய்ஞ்சது. அப்போது சாத்தியம் சங்கர். இப்போ ஐயா சொன்னார் லக்ன புள்ளி அப்படின்ற இது சொன்னார் இல்லைங்களா. இப்போ நான் வந்து ஜாதகத்தில் பலன் சொல்ல போனால் அவங்களுடைய லக்ன புள்ளி என்ன அப்படின்றத பார்த்துட்டு அது அவங்களுடைய குணமாக நலமாக இருக்கும். நீங்கள் இப்படி தாங்க இருப்பீங்க. இப்போ சுக்கரனுடைய சாரத்தில் இருந்தால் பூரணத்தில் இருந்தால் நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்க, நல்லா செண்டடிங்க அப்படின்னு தான் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் சாரத்துக்கு பக்கத்துலேயே போகிறதில்ல. கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த அடிப்படையான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 4 வார்த்தையை டப்புன்னு அடிச்சிடுறது. அதில் ஒரு 4 சரியாக போயிடும். ஆமாங்க, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கய்யா அப்படின்றது. அப்படி வாஸ்துவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோஷமான இடத்துல ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது தென்மேற்கு பகுதிக்கு காலபுருஷ தத்துவத்தில், அதாவது வாஸ்துவிலேயே ஒரு காலபுருஷ தத்துவம் இருக்கு. அந்த காலபுருஷ தத்துவத்தை நாம உள்வாங்கி அதுல 360 பாகையும் உள்வாங்கி அது மனையில எப்படி உட்கார வச்சு பலன் சொல்றது அப்படின்ற மாதிரி அடிப்படையான வாஸ்து தெரியாத ஆட்கள் யாருமே இல்லை. ஜோதிடத்துக்குள்ள இல்லாதவங்களுக்குமே தெரியும் இல்லைங்களா. ஆனா நாம் வாஸ்து பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஜோதிடராக இருந்து நம்மளே ஒரு வாஸ்து பார்க்க கூப்பிட்டு போனால் நம்ம அங்கே என்ன பண்ணோம்னா ஒரு வீட்டை பார்த்தா பலன் சொல்லணும். ஜாதக கட்டத்தை வச்சு நீங்கள் எப்படி பலன் சொல்கிறீங்களோ அதே மாதிரி வீட்டை பார்த்து கிரக அடைவுகள் இப்படி இருக்கும்னு சொல்லலாம் என்னங்க. அதுக்கு அந்த ஒரு காலபுருஷ தத்துவத்தினுடைய அமைப்பு வாஸ்துவில் எப்படி இருக்குது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் ஆழ்மை செய்யும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலன் சொன்னோம்னா சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வகுப்பை தான் எந்த ஆசிரியர்கிட்டையும் வாஸ்து படிக்காம ஒரு 42 தலைப்பில் ஒரு வீட்டை பார்த்தா இந்த இடத்துல இந்த வாஸ்து குறை இருக்கிறனால உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த கிரகம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வகுப்பு முன்னாடி நடத்திட்டு இருந்தேன். இடையில கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ரொம்ப சிறப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் பெரிய வாஸ்து அப்படி இப்படின்னு எல்லாம் என்னை பில்டப் பண்ணி நீங்கள் அது ஒரு புக்காக எழுதி காப்பிரைட் வாங்கினவர்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் காப்பிரைட் வாங்குறதுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குது. வாஸ்துவில் எல்லாரும் வாஸ்து சொல்கிறதுலையே பல வகையான கோட்பாடுகள் இருக்காங்க. ஆயாதி குழிக்கணிதத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு வாஸ்துவில் பலன் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் வீடுகளை நிர்மாணிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க.
மணியடி சாஸ்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான அமைப்பு. எல்லா ஊர்லயுமான விஷயங்கள் வருமானாலோ இல்லை வாஸ்து நிபுணர்களை அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு போய் அது நிறையோ குறையாகவோ ஒரு வீடை அமைச்சுக்குவாங்க. அப்ப தென்மேற்குல கதவு வைக்கிறதுக்கும் ஒருத்தர் ஒரு வாஸ்து நிபுணர் பரிந்துரைக்கிறார் அப்படின்னா அது அவங்களுடைய கர்மாவினுடைய அனுபவங்கள் அவங்க அனுபவிச்சா தான் தீரும். அது தீர்ற வரைக்கும் நம்மளை படைச்ச சிவபகவானே வந்து இந்த பாதையில் போனால் பள்ளம் இருக்கு, இந்த பாதையில் போனீங்கன்னா பூமத்தியா இருக்குதுன்னு சொன்னா நம்ம கர்மாவை விட்டு போமா அந்தாலேயே போய் வேலையை பார்க்க சொல்லுவோம். அப்புறம் மனுஷனா பிறந்தவன் சொல்றது எப்படி கேட்பாங்க? அந்த மாதிரி வாஸ்துவிலையும் பலன் சொல்லக்கூடிய தன்மைக்கு நாம காலபுருஷ தத்துவத்தை படிக்கணும். சிவராமலிங்கம் ஐயா ஒரு எளிமையான காணிக்கையில் இந்த வகுப்புகளை எல்லாம் இங்கே நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் நானும் சில விஷயங்களை சொல்லலான் இருக்கிறேன். காப்பிரைட் எல்லாம் வேண்டியதில்லை. எனக்கு தெரியக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த விஷயத்தை நீங்கள் 100% உள்வாங்கி நீங்கள் அதை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் அதுதான் காப்பிரைட். நாம சொல்லக்கூடிய விஷயத்த இப்போ நான் 360 டிகிரினா என்ன ஒரு ஜோதிடர் கிண்டலா பாலச்சந்திரன் வாஸ்துல 360 டிகிரிக்கு பலன் சொல்றானுப்பா அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஜோதிடத்தில் எப்படி 360 டிகிரி இருக்கோ வாஸ்துவிலையும் 360 டிகிரி இருக்கு. ஆனா அது பல வகையா பிரிச்சு இருக்குது. திசைமானியில பார்க்குற டிகிரி அல்ல தென்மேற்குல போய் காலவுட்டு இந்த பிச்சைக்கரசி தேரத்தின்படி போடக்கூடிய டிகிரி. ஆனா அதுலயே 5-10 டிகிரி இருக்கு. வானவில் மாதிரி ப்ரொடெக்டில் இருக்கும்போது அங்கேயும் டிகிரி இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த மணிக்கு உச்ச நீச பகுதிகள் இல்லைன்னு சொல்லக்கூடிய குருநாதர் இருக்கிறாங்க. உச்ச நீசம்ன்றதே கிடையாது. நீ எப்படி வந்து இந்த இடம் ஆகாது, இந்த இடத்துல கதவு வைக்கலாம், உச்ச நீசமே இல்லாத இடத்துல தென்மேற்கு நீ உச்சம் இல்லை அது நீசம்னு எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்ற ஆளுங்க இருக்காங்க. அப்ப பல வகையான கருத்து வேட்பாடுகளும் கோட்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதுல நம்ம ஊர்ல நம்ம வாடிக்கையாளர் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை சிறப்பாக சொல்றதுங்களா. அதனால 5 மணிக்கு முன்னாடி விழாவை முடிக்கணும். சின்ராஜ் ஐயாவோட பேச்சு கேட்கறதுக்கு நானும் ஆவலாக இருக்கிறதுனால மீண்டும் இது மாதிரியான ஒரு விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய ஆவலோடு இருக்கிறேன். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். நான் வாஸ்து எஸ் பாலச்சந்திரன், சோமனூர்லேருந்து. உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 98 425 99 552. ஜோதிடராக இருக்கிறவங்க நீங்கள் வாஸ்து சம்பந்தமாக கேள்வி கேட்கலாம். ஆனால் நான் அடிஷ்னலாக இன்னொரு வருமானத்து மார்க்கத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு யார் கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்புறம் வாஸ்து தெரிஞ்சவங்க எங்கே யாரை கூப்பிடுறதுங்க? ஐயா வாஸ்து பாலச்சந்திரன் ஐயா, வாஸ்து பற்றி டவுட் கேட்குறேன்னா